செய்யறவங்கள ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, அடுத்தவங்க மனைவி மீது விருப்பம் கொள்றது, அடுத்தவங்க மனைவி அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறது, அடுத்தவங்க மனைவி மீது ஆசைப்படுறது, இது மாதிரி அடுத்தவங்க மனைவி மீது பார்வைப்படுறவங்களே சிவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு குறிப்பிடுது. இரண்டாவது, அடுத்தவங்களோட வளத்தையும் சொத்தையும் கவர நினைத்தா, சட்டத்துக்கு புறம்பா அவங்களை ஏமாற்றி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மூன்றாவது, ரொம்ப அப்பாவியா இருக்கக்கூடிய மனிதர்களோட உடைமைகளையும் அவங்களுடைய கனவுகளையும் நம்பிக்கையும் கொள்ளையடிக்க நினைக்கிறதே மிகப்பெரிய தவறுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, ஒருத்த நல்ல பாதையை விட்டுட்டு தீய வழியில செல்லலாம் அப்படின்னு நினைத்தாலே இந்த மாதிரி மனிதர்களை சிவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அடுத்தது, ஒரு பெண் கருவுற்றிருக்கும் போது அல்லது மாதவிடாய் காலத்துல அவளை துன்புறுத்துறதும் அவளோட மனம் கஷ்டப்படி பேசினாலே சிவன் அவங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒருத்தரோட மரியாதைய, ஒருத்தரோட கௌரவத்தை குலைக்கிற வகையில அவருக்கு பின்னாடி